ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளின் மதிய வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாக உங்களுடைய சமூகத்திற்குள்ளாக நாங்கள் கூடி வர ஒரு புதிய மாதத்தின் முதல் வாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே இந்த வருஷத்தில் 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியங்கள் ஆண்டவரே யாவற்றையும் நீர் தந்து ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளிலே காணப்பட்டதான எல்லா விதமான நெருக்கமான சூழ்நிலைகளை தாண்டி ஆண்டவரே நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழு இதயத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியை ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக நாங்கள் ஆண்டவரே அனுசரிக்க தேவரீர் கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலும் பிரசன்னத்தினாலும் எங்களை நடத்தி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 9வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 9, பூலோகத்தாரே யாவரும் என்கிற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருக்கு ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவது போல பூமியை செய்வதாக, அன்னைகளை பதைக்கின்றாரும் எங்களோட மாற்ற மன்னைக்கு போல குற்றங்களுக்கு மன்னியும் சேர்க்கப்படாமல் சேர்த்துக் கொள்கிறோம். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். சர்வ அதிகாரமும் வல்லமுள்ள கர்த்தாவே, சகல நன்மைக்கும் காரணரே, உம்முடைய நாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் இருதயங்களிலே பொழிந்து மெய்தேவ பக்தியை எங்களுக்குள்ளாக வளர பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து உம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே இவைகள் எல்லாவற்றையும் நிலைத்தோங்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். 1 மற்றும் 2 வேத பகுதியை நாம் வாசி கேட்போம். The first responsive reading is taken from the chapter of Job, verse 29, verse 1 and 7 to 16. I repeat, Job 29, verse 1 and 7 to 16. Job continued his discourse. When I went to the gate of the city and took my seat in the public square, the young men saw me and stepped aside, and the old men rose to their feet. The chief men refrained from speaking and covered their mouths with their hands. The voices of the nobles were hushed and their tongues stuck to the roof of their mouth. Whoever heard me spoke well of me, and those who saw me commended me, because I rescued the poor who cried for help, and the fatherless who had none to assist him. The man who was dying blessed me. I made the widow's heart sing. I put on righteousness as my clothing. Justice was my robe and my turban. I was eyes to the blind and feet to the lame. I was a father to the needy. I took up the case of the stranger. Your ends are first reading. May God bless this word. வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த யாக்கோபு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. ஜேம்ஸ் சாப்டர் 2 verses 14 to 26. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியில் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவருக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரிகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். ஒருவன்
உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் ஒரு விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியையினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமா? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினால் அளவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியையில் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிர்வாக வாக்கியம் வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தம்மோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Holy Gospel is taken from St. Luke chapter 10 verses 25 to 37. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலையும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றான். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியிலே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தன் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்து கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவருடைய இந்த மூவரும் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார் என்பது வானத்தையும் பூமியையோ
பிதாவுடையவரே, தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புகளாகவும் பரமண்டலத்திலே இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரியாளுக்கு மகனானார். நமக்காக பிரபலத்தின் காலத்தில் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து வேறு வாக்கியப்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலதுபுறத்திலிருக்கிறார். உயிரோடு மகிமைப்படுத்த மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்தின் முடிவை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் பிரமாணமாய் பிதாவின் குமாரனுமாய் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவங்களை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுபடியும் ஜீவனுண்டாக காத்திருக்கிறேன். சபையார் அமர்வோம். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பேபி ஜெசிகா ஜோசப் தனது பிறந்தநாளை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடுகிறார். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகளுக்கு தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. தன்னுடைய பிறந்தநாளை அதே நாள் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடுகிறான். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகளுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர், நான் உன் வலதையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். மிஸ்டர் பொன்ராஜ் அவர்களும் தங்களது பிறந்தநாளை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக மகனுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்றார். பிறந்தநாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் கத்தாவே, இந்த வாரத்தில் கத்தாவே தங்கள் பிறந்த நாளை கொண்ட பிள்ளைகளை கத்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கோட்டிக்கிறோம்ப்பா. பேபி ஜெசிக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கணும் கத்தாவே. கடந்த ஆண்டு முழுதும் கத்தாவே மகளை இம்மட்டை வழிநடத்தி கொண்டு வந்தீங்கப்பா. அந்த புதிய பிறந்த நாளை காண சேரிங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. வருஷத்தில் நன்மையால் முடி சூட்டுகிற தேவன் கத்தாவே, பிள்ளைகளை கத்தாவே நன்மையான கிருபையில முடி சூட்டுங்க ராஜா. அப்போ மகளுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி கத்தாவே உன்னுடைய இந்த ஆண்டு முழுவதும் இருந்து நடத்துவதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே ஆல்ஃப்ரின்காக விசேஷமாக ஜெபிக்கணும் கத்தாவே. ஏசாயா 41:13 படி கத்தாவே மகனை ஆசீர்வதித்து வளர்த்துங்கப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் நன்மையான கிருபையால் முடிசூட்டி வந்த தேவன் அப்பா மீண்டும் கத்தாவே இந்த ஆண்டுலையும் கத்தாவே புதிய கிருபையை கொடுத்து கத்தாவே நடத்துவதற்காக நன்றி ராஜா. அதே போல் பொன்ராஜ் பிரதற்காக விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே. கடந்த ஆண்டு முழுதும் கத்தாவே கையிட்டு செய்த காரியங்கள் எல்லாவற்றும் கத்தாவே உங்களுடைய கிருபை மகனை காத்தது வழிநடத்தது, அதற்காக நன்றி. குடும்பத்தை கத்தாவே அப்பா இம்மட்டும் நீங்கள் வழிநடத்தி கொண்டு வந்தீங்க அப்பா. ஊழிய பாதையில் கத்தாவே அப்பா சிஸ்டர் செய்கிற ஊழியத்திலும் கத்தாவே உங்களுக்கு கிருபை இருந்ததுப்பா. இப்போதும் கத்தாவே இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவையில கேட்பல அவையில் எல்லாவற்றும் பெரியவர்கள் சொன்ன தேவன் அப்பா. மகன் கத்தாவே அப்பா உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கத்தாவே அப்பா நீங்கள் கத்தாவே அப்பா ஆன்சரை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனை இருக்கிற நன்றி ராஜா. அந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே பிள்ளைகளை கத்தாவே நன்மையான கிருபை முடி சுட்டி நடத்துங்க அப்பா. துதிக நம்ம எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அறிவிப்புகள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணபடி வருகிற வாரம் சில்ட்ரன்ஸ் சண்டேயாக நடைபெறும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி பரிசுத்த நற்கருணை ஆராதனையுடன் சில்ட்ரன்ஸ் சண்டே நடைபெறும். குழந்தைகள் இதற்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக ஜெபியுங்கள், பங்கு கொள்ளுங்கள். மெமரி வர்ஸ் பை சில்ட்ரன் யாக்கோபு 2:24. கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களே. யாக்கோபு 2:24. A person is justified by what he has done, not by only faith alone. James 2:24. Amen. Amen.
ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறார் என்று காண்கிறீர்களே. யாக்கோபு 2:24. A person is justified by what he does, not by faith alone. James 2:24. Amen. Amen. A person is justified by faith. What he do and not By faith alone. James 2:24. Amen. Amen. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களே. யாக்கோபு 2:24. A person is justified by what he does and not by faith alone. James 2:24. Amen. Amen. விசுவாசத்தில் ஆதலால் மனுஷர் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயோ படுகிறார் என்று நீதிமானாக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களே. யாக்கோபு 2:24. Amen. A person is justified by what he does, not by faith alone. James 2:24. Amen. A person is justified by what he does and not by faith alone. James chapter 2:24. Amen. Amen. சாட்சி நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் கிருபையிலும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களையும் நாம் நம்பிக்கை ஆசிரியர்கள் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சாட்சியான இத்தனை தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு சோஸ்திரிக்கிறேன். 62 வருடங்கள் கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து 63வது வருடத்தில் அடியெடுத்து வைக்க தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு சோஸ்திரிக்கிறேன். சென்ற வருடம் முழுவதும் தந்த நல்ல பலத்திற்காக சுகத்திற்காக பாதுகாவலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோர்க்கு கிரீடம் என்ற வசனத்தை என் வாழ்வில் நிறைவேற்றி தந்தார். அந்த அன்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சென்ற வருடம் முழுவதும் அவர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் தந்த ஒவ்வொரு வசனத்தையும் எனக்காக செய்து முடித்ததற்காகவும் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன். அதே போல் என்னுடைய பேரப்பிள்ளைகள் 2 பேரையும் தேவன் கண்ணின் மணி போல் இந்த 7 மாதங்களும் பாதுகாத்து 8வது மாதத்திலே அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்தார். அந்த அன்பிற்காக நன்றி. கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது பிள்ளைகளை எப்படி வளர்த்து நாங்கள் எடுப்போம் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனாலும் தேவனின் பெரிதான கிருபையினால் பிள்ளைகளை நல்ல முறையிலே கவனிக்க தேவன் கிருபை செய்தார். ஒவ்வொரு தடவையும் செக்கப் போகும்போது டாக்டர் அந்தந்த மாதத்துக்குரிய அந்தந்த நாளுக்குரிய வளர்ச்சி இருக்குது என்று சொன்னாங்க. அதே போல் எல்லாவற்றிலும் தேவன் போதுமானவராயிருந்து பிள்ளைகள் நாங்கள் 2 பேர் தான் பார்க்கணும். ஆனாலும் தேவன் அந்த நாளில் பிள்ளைகள் தொந்தரவு பண்ணாதபடி தேவன் கிருபை செய்தார். 1 மாதம் நாங்கள் இருவரும் பார்க்க தேவன் கிருபை செய்தார். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் எங்களுக்கு பாராட்டின அனைத்து நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 7 மாதங்கள் எங்களை கண்ணீர் மணிப்போல் பாதுகாத்தார். அநேக காரியங்களிலே நாங்கள் கண்ணீரோடு நின்றபோது தேவன் எங்களுக்கு போதுமானவராயிருந்தால் அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் ஜாஸ்பருக்காகவும் ஏஞ்சலுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் வரைக்கும் பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்கிறார். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். Amen. கேட்ட சாட்சிக்காக ஐயா அவர்கள் ஜெயிப்பார்கள். பிள்ளைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக உம்முடைய சமூகத்திற்குள்ளாக
நீர் பாராட்டியிருக்கிற நன்மைக்காக நன்றி செலுத்தும்படியான ஒரு மாபெரும் பாக்கியத்தை தந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி 62 ஆண்டுகளை கடந்து 63வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அன்பான அம்மாவுக்கு நீர் தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன் யாவற்றையும் தந்து உன் பேரிலே ஒரு அன்பையும் விசுவாசத்தையும் வைராக்கியத்தையும் தந்து தொடர்ந்து நீர் பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் முழுவதையும் நீர் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே, விசேஷமாக அன்பான பேர பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு பணிகளிலே கவனிக்கும் போது வேண்டியதான நல்ல ஞானத்தையும் பலத்தையும் தந்து நீர் போதுமானவராக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக சந்தோஷங்களையும் இன்பங்களையும் பெற்றுக்கொள்ள தேவரின் கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஜாஸ்பருக்காக, ஏஞ்சலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க. ஏற்ற நாட்களில் நன்மையான காரியங்களை தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் கேட்டு உமக்கு நன்றி செலுத்த தேவரின் கிருபை பாராட்டி அருளும். குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய மாதத்துக்குள்ளாக நீர் பிரவேசிக்க பண்ணி வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதும் காணப்பட கிருபை செய்தார்களும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக பாவமலை 331வது பாவமலை நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 331. இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்ட பாலை உற்சாகமாக பாடுவோம். Emmanuel,
பிதாவே இந்த நேற்று நன்றி ராஜா. கத்தாவே இந்த ஆராய்ந்து தோகுமை மட்டும் கத்தாவே அப்போ நீங்கள் எங்களோட கூட இடைப்பட்டீங்க, அதற்காக நன்றி ராஜா. இப்போ கத்தாவே உங்களுடைய ஜீவன வளமில்ல வார்த்தையை கொண்டு வர மகனையும் கத்தாவே இங்கே வளமையாக கத்தாவே இங்கே உபயோகப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. துதி கனமும் எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னொரு புதிய மாதத்தை தேவன் தந்து இந்த மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியான கிருபைகளை தந்து ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து தொடர்ந்து அவருக்குள்ளாக நம்மை காத்து பராமரித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருந்து தொடர்ந்து நம்ம இந்த மாதங்களிலும் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வசனமானது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் முன்பகுதி. ஜெனசிஸ் சாப்டர் 46 verse 4. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தின் முன்பகுதி. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை பார்த்து அவனுக்கு ஆசீர்வாதமாக கூறுகிறதான வாக்குத்தத்தமாக கூறுகிறதான வார்த்தை என்னவென்றால், நான் உன்னுடனே எகிப்துக்கு என்ன செய்வேன், வருவேன், நான் உன்னை திரும்பவும் என்ன செய்வேன், வர பண்ணுவேன். யாக்கோபை குறித்து நமக்கு நன்றாக என்ன செய்யும் தெரியும். தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார், இந்த கானான் என்கிறதான இந்த தேசம் இப்பொழுது நீங்கள் குடியேற முடியாத நிலைமையில இருக்கிறீர்கள், ஆனால் நீயும் உன்னுடைய சந்ததியும் உனக்கு பின்பாக வருகிற ஜனங்களும் என்ன செய்வார்கள், இதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த தேசத்தை நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன், நியமனம் பண்ணியிருக்கிறேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே தேசத்துல தான் ஈசாக் என்ன செய்கிறாரு, வாழ்கிறாரு. ஈசாக்குக்கு பின்பதாக யாக்கோபு பிறக்கிறாங்க. யாக்கோபு அதே தேசத்துல தான் என்ன செய்கிறாங்க, வாழ்றாங்க. கொஞ்ச நாட்களிலேயே அவளுடைய சகோதரனிடத்திலே தர்க்கம் இருந்தபடினாலே மெசபொட்டாமியாவுக்கு சென்று பதாம் அராம்ல இருந்து மீண்டுமாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பதாக கானானுக்கு என்ன செய்கிறாங்க, வருகிறாங்க. இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த கானான்ல என்ன இருக்கு, பஞ்சம் என்ன செய்து காணப்படுகிறது. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது கானான்ல ஒரு பெரிய பஞ்சம், வெரி பிக் ஃபேமைன் இந்த லேண்ட் ஆஃப் கேனான். ஸோ அந்த ஃபேமைன் இருக்கிறதுனால அவன் அவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறான், யூ கோ டு எஜிப்ட், நீங்கள் எஜிப்துக்கு போங்க, எஜிப்தில் போய் என்ன செய்யுங்க, தானியத்தை வாங்கிட்டு வாங்க, பிரிங் ரெயின்ஸ் ஃபார் அஸ் அப்படின்ட்டு என்ன செய்கிறான், கூறுகிறவனாக இருக்கிறான். அப்போது ஒன்று இந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலிருந்து அவன் அடுத்ததாக எங்கே போக வேண்டியது இருக்கு, எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வருது. ஆனால் அவனுடைய தகப்பனார் வாழ்ந்த காலத்துலேயும் ஒரு பஞ்சம் என்ன செஞ்சுட்டு உண்டாயிட்டு, ஈசாக்கு வாழ்ந்த காலத்துலேயும் பஞ்சம் உண்டாயிட்டு. ஆனால் ஈசாக்கு வாழ்ந்த காலத்தில் பஞ்சம் உண்டாகும் போது தேவன் ஈசாக்கை பார்த்து சொன்னார், நீ எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போக கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், இங்கே இருந்து நீ என்ன செய்யணும், விதைக்கணும். ஸோ ஈவன் டியூரிங் த டைம் ஆஃப் ஃபமைன், பஞ்சம் இருக்கிற அந்த நேரத்துலையும் ஈசாக்கு விதை விரிச்சா 100 தனையான ஆசீர்வாதத்தை என்ன செய்தார், பெற்றா. இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கிறான். யாரு, யாக்கோபு. எகிப்துக்கு போகிறதே ஒரு பாவமாக இருக்கிறது. ஏன்னா அந்நிய தேவர்களை வணங்குறவர்களாக இருக்கிறாங்க, தேவனை அறியாதவர்களாக இருக்கிறாங்க, கல்லையும் மண்ணையும் வணங்குறவர்களாக இருக்கிறாங்க. எகிப்துக்கு போவதே என்பது, அதுலேருந்து நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் கோ டவுன் வித் யூ டு எகிப்த் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்துக்கு போவதே ஒரு தாழ்வான ஒரு காரியமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இப்போ நான் போகணுமா வேண்டாமா என்கிறதான ஒரு சந்தேகத்தில் இருக்கிறான். ஒரே ஒரு காரியம் அவனை போக சொல்லுது. என்ன காரியம், அவனுடைய குமாரன் ஆகிய யோசேப் என்ன செய்கிறான், இப்போ எகிப்தில் என்ன செய்கிறான், இருக்கிறான். எகிப்து குமாரன் என்ன செஞ்சுட்டான், மறிச்சு போயிட்டான் அப்படின்ட்டு அவன் எண்ணிக்கொண்டுட்டு இருந்த அந்த தருவாயிலையும் அவன் எகிப்தில் அதிபதியாக இருக்கிறான் என்று 45ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சகோதரருக்கு வெளிப்படுத்துகிறபடினால இப்போ நான் போகணுமா வேண்டாமான்ட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் தேவன் பெர்ஷெபா என்கிற இடத்துல யாக்கோபோடு நேரடியாக பேசுகிறார். சொல்கிறார், நான் உன்னுடனே கூட எகிப்துக்கு என்ன செய்வேன், வருவேன். எகிப்துக்கு போவது என்பது ஒரு தாழ்வான ஒரு காரியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் எப்போவுமே நமக்கு உயர்வு மட்டும்தான் ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் தாழ்வு வருகிறது, சில நேரங்களில் பாடுகள் வருகிறது, சில நேரங்களில் கஷ்டங்கள் வருகிறது, சில நேரங்களில் நெருக்கடிகள் வருகிறது. ஏன் வருது அப்படின்ட்டு சில நேரங்களில் நமக்கு தெரியவே இல்லை. எதற்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் என்ன செய்வேன், உன்னோடு கூட நானே உன்னோடு கூட வருவேன். தேவதூதர்களை அனுப்ப மாட்டேன், நான் மனிதர்களை அனுப்ப மாட்டேன், தேவ மனிதர்களை அனுப்ப மாட்டேன், அவங்கள அனுப்ப மாட்டேன், இவங்கள அனுப்ப மாட்டேன். ஆனால் நானே உங்க கூட என்ன செய்வேன், எகிப்துக்கு வருவேன். ஏன் தெரியுமா, நான் வந்தால் மாத்திரம்தான் மீண்டுமாக உன்னை திருப்பி என்ன செய்ய முடியும், கொண்டு வர
அல்லேலூயா. கொண்டு வந்தாரா? ஆமா. யாக்கோபினுடைய சந்ததி எகிப்தில் என்ன செஞ்சாங்க? பெருகி இஸ்ரவேல் என்கிறதான ஜனக்கூட்டம் பலுகி பெருகி என்ன செஞ்சாங்க? பூமியை நிரப்பினவர்களாக இருந்தாங்க. அங்கிருந்து அவங்க சுதந்திரம் பெற்ற உடனேயே இந்த யாக்கோபின் மரித்து போனா, நான் மரித்ததற்கு பின்பதாக அவனுடைய எலும்பெல்லாம் எங்க கொண்டு வரப்படுகிறது? கானானுக்குள்ளாக கொண்டு வந்து அங்கதான் என்ன செய்யப்படுகிறது? வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவராக தான் கூறுகிறார். சில நேரங்களில் வாழ்க்கையில சில டீட்டர் இருக்கும், சில டைவர்ஷன் இருக்கும், கொஞ்சம் அப்படி வழி மாறி போகிற மாதிரி நமக்கு என்ன செய்யும்? தோணும். ஐயோ, நான் இது எண்ணி பார்க்கலையே, இதை நான் எதிர்பார்க்கலையே, ஏன் இப்படி நடக்க அப்படிங்கிறதான பல விதமான கேள்விகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஈவன் இன் தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன், ஈவன் when what you don't expect happens to you, நீ எதிர்பாராத காரியங்கள் உனக்கு நடக்கும்போது கூட நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அதே தேவன் தான் வானத்தை விட்டு பூமிக்கு என்ன செஞ்சாரு? வந்தார். வந்து நமக்கு இம்மானுவேலராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். He is been with us, he is with us. அவர் நம்மோடு இருக்கிறபடினால இந்த மாதங்களிலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதான் ஒரு எழுத்தாளருக்கு சொல்கிறார், God travels with me to unfamiliar places. பரிச்சயம் இல்லாத இடத்திற்கு தேவன் என்னோடு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பிரயாணிக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களிலே சில டீட்டர் இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். அப்போ போட்டிருப்பாங்க டேக் என்னது? டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். நிறைய நேரம் என்ன செஞ்சிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கோபம் வரும். வாகனம் ஓட்டுறவங்க, வண்டி ஓட்டுறவங்களுக்கு என்ன இருக்கும்? ரொம்ப கோபம் வரும். என்னடே இப்போ இது முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நினைப்போம். ஆனால் முடிஞ்சதுக்கு பின்பதாக அங்கே ரோடு என்ன செஞ்சிடும்? சுமூகமாக. தேவனும் அதே தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் டேக் டைவர்ஷன், பட் ஐ வில் பி வித் யூ அப்படிங்கிறதான ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கூறுகிறார். நமக்கும் தேவன் கூறுகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதங்களிலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் நம்மிலே நிறைவாக காணப்படுவதாக. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பானது Who is my neighbor? Who is my neighbor? யார் என்னுடைய பிறன்? என்னுடைய பிறன் யார் என்கிறதான ஒரு தலைப்பு. பொதுவாக தலைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? ஒரு வாக்கியமாக என்ன செய்யும்? இருக்கும். அந்த வாக்கியத்தை ஆராயும்படியாக நமக்கு தலைப்புகள் கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி கொடுத்துருக்கு. என்ன கேள்வி? நம்மளுடைய பிறன் யார்? யார்? Who is our neighbor? என்னுடைய பிறன் யார் அப்படின்ட்டு இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்துல இருந்து மையமாக வைத்து ஒரு மனிதன் வந்து தேவனிடத்துல கேட்கிறார், ஞானமாக கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? என்னுடைய பிறன் யார் அப்படின்ட்டு என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? கேட்கிறவனாக இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஓமையை கூறுகிறவராக இருக்கிறார். என்ன ஓமை அது? என்ன ஓமை? என்ன ஓமை சொல்லுங்க? நல்ல சமாரியன், அப்படிதானே? சமாரிட்டன், த குட் சமாரிட்டன். ஆங்கிலத்தில் பார்ப்போம் அப்படின்னா அங்கே டைட்டில் போட்டிருக்கும், த பேரபிள் ஆஃப் த குட் சமாரிட்டியன் அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கும்? போடப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த சமாரியனை குறித்ததான ஒரு ஓமையாக இருந்தாலும் அதை காட்டிலும் தேவன் அதிகமாக பிறன் யார் என்கிறதை அவனுக்கு காண்பிக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? இடைபடுகிறவராக இருக்கிறார். இப்போ 2 பேர் வராங்க. யார் வராங்க அப்படின்னா, ஒன்று 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்து அவரை சோதிக்கும்படியாக. யார் வாரா? நியாயசாஸ்திரி. நியாயசாஸ்திரினா யாரு? இஸ் அ லாயர். யாரு? லாயர். லாயர் வராங்க. லாயர் வந்து யாரை சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அதே 25ஆவது வசனத்தை தொடர்ந்து பார்க்கும்போது, போதகரே. போதகரேனா யாரு? டீச்சர். a case of lawyer versus a teacher. இப்போ ஒரு சைடில் யார் இருக்காங்க? லாயர் இருக்காங்க. இன்னொரு சைடில் டீச்சர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இப்போ இந்த லாயர் வந்து நல்ல கல்வி கற்றவனாக இருக்கிறார். he has a degree, he has a LLB or LLM, ஓகேவா? ஒரு மாஸ்டர்ஸ் இருக்குது அவர்கிட்ட டிகிரி இருக்குது, அட்வொகேட்டாக இருக்கிறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுறவராக இருக்கிறாரு. அவர்கிட்ட எல்லா விதமான நியாயப்பிரமாணங்களின் அறிவு அவருக்கு என்ன செய்யுது? இருக்குது. அண்டு இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிறவர்கள் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தையும் அதோடு கூட இருந்த சட்டத்திட்டத்தை வைத்து என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? ஆளுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய தேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மதத்திற்கு தனி சட்டம், நாட்டுக்கு தனி சட்டமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. மதமும் நாடும் ஒன்றாக என்ன செய்யாது? நமக்கு இணையாது. ஆனால் இன்னைக்குமே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல என்ன செய்யுது? மதமும் நாடும் ஒரே சட்டத்தில் என்ன செய்யும்? செயல்படும்.
there are only one law for both the religious and the land purposes அப்படின்ட்டு என்ன செய்வோம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ அன்னைக்கு இஸ்ரவேலில் காணப்பட்டிருந்த லா எப்படியாக இருந்ததுனால் இந்த மோசேயின் பிரமாணம் தான் எல்லாத்திற்கும் பொதுவான பிரமாணமாக இருந்தது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதன்படி என்ன செய்யணும். இப்போ இந்த நியாயசாஸ்திரி அந்த பிரமாணத்தை நன்றாக கற்றிருந்தவனாக இருக்கிறான், அதற்கான ட்ரைனிங்கை பெற்றிருந்தவனாக இருக்கிறான், அதை ப்ராக்டிஸ் பண்ணுகிறவனாக இருக்கிறான். இன்னொரு பகுதியில் இயேசுவானவர் இருக்கிறார், அவருக்கு போதகரே டீச்சர் என்கிறதான ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் யார்கிட்டையும் போய் என்ன செய்யலை, கல்வி டீச்சர் படிக்கிறதுக்கான பிஎட் டிகிரி அவர் என்ன செய்யலை, முடிக்கலை. அவர் எந்த ரபிய இடத்துல போய் என்ன செய்யலை, படிக்கலை. கமாலியன் இடத்துல போய் உட்கார்ந்து என்ன செய்யலை, கல்வி கற்றுக்கொள்ளலை. ஆனாலும் ஜனங்கள் அவரை டீச்சர் என்று எதற்காக கூறுகிறார்கள், போதகர் என்று எதற்காக கூறுகிறார்கள் என்றால் அவருடைய போதனையானது ஆச்சரியம் உள்ளதாகவும் அதிகாரம் உள்ளதாகவும் இருந்தபடினாலே அவர் என்ன செய்யறாங்க, போதகர் என்று என்ன செய்கிறாங்க, கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நியாயசாஸ்திரி, இந்த லாயர் வருகிறார். லாயர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் என்றால், நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படியாக நான் என்ன செய்ய? முதலே வரும்போதே நேர கேட்டுட்டா, எனக்கு என்ன தெரியும், பிரமாணம் தெரியும், எனக்கு எல்லா பிரமாணங்கள் என்ன செய்யும் தெரியும். இப்போ நான் என்ன செய்யணும், வாட் ஷுட் ஐ டூ இன் ஆர்டர் டு அட்டைன் த இட்டர்னல் லைஃப் அப்படின்ட்டு. அப்போது இயேசுவானவரும் அதற்கு பதிலை கொடுக்கல. இன்னொரு கேள்வி என்ன செய்கிறாரு, கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் என்றால், நியாய பிரமாணத்தில் என்ன செய்திருக்கிறது, நேரடியாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஒரு இன்சல்ட்டாக என்ன செய்து இருக்கு. நன்றாக கல்வி கற்றவன், நன்றாக தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை கற்றவன், எல்லா நாலேஜும் அந்த லாவை குறித்து இருக்கிறவன் இடத்துல உன்னுடைய லா என்ன சொல்லுது அப்படின்ட்டு இயேசுவானவர் என்ன செய்கிறவராக இருக்கிறாரு, கேட்கிறார். அவனுடைய அறிவை சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறாரு. அவன் உடனே என்ன சொல்கிறவனாக இருக்கிறான், 27வது வசனத்தில் அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக என்று என்ன செய்கிறாரு இந்த லாயர் என்ன செய்கிறாங்க, தைரியமா நின்று நல்லா அப்படி நெஞ்ச நிமித்து, எனக்கு தெரியாத சட்டமா, எனக்கு தெரியாத லாவா, எனக்கு தெரியாத சட்டத்திட்டங்களா, நான் கிளியரா சொல்றேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, கூறுகிறவராக இருக்கிறாரு. அப்போ ஆண்டவரும் அதற்கு பதிலாக அழகாக சொல்றாரு, சரி நன்றாக என்ன செய்தாய், நிதானமாக சொன்னாய், அப்படியே என்ன செய், என்ன செய்வாய், பிழைத்து இருப்பாய். சரி பிழைத்து இருப்பாய் என்று அவர் என்ன செய்கிறார், கூறுகிறவராக இருக்கிறார். என்ன செஞ்சிருக்கணும், அப்படியே ஐயரே தேங்க்யூ, நீ சொல்லிட்டீரா, நான் என்ன செஞ்சுறேன், வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்றது அந்த லாயருக்கு ஒரு நன்றான ஒரு காரியமாக இருந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன செஞ்சாரா, அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். இப்போ அவன் என்ன காண்பிக்க விரும்புகிறானா, அவன் என்ன காண்பிக்க விரும்புகிறான், தான் ஒரு I am a righteous person. Why? Because I know the law. Because I have the understanding of the law. என்கிட்ட எல்லா விதமான சட்டத்திட்டம் இருக்கிறபடினாலே நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், எண்ணிக்கொண்டு இருக்கிறவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். ஆனால் இந்த நியாயப்பிரமாணமானது, இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களாக இருக்கட்டும், தேவன் ஜனங்களுக்கு நேரடியாக கொடுத்த சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், ஒரு மனிதனையும் நீதியாக மாற்றினதே கிடையாது. ஒரு மனிதனையும் நீதியாக என்ன செய்ததே இல்லை, மாற்றினதே கிடையாது. இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பணி என்னதாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது இந்த நியாயப்பிரமாணமானது ஒரு மனிதனுடைய பாவத்தை சுத்தி காண்பிக்கிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஜான் கால்வின் என்கிற தேவ மனிதன் இப்படியாக கூறுகிறார், நியாயப்பிரமாணமானது நம்மை நாமே ஒரு கண்ணாடியில பார்க்கும்படியான ஒரு நிகழ்வாக என்ன செய்து இருக்கு. கண்ணாடியில பார்த்து நம்மளுடைய முகங்களில் இங்க குறை இருக்கு, அங்க குறை இருக்கு, நம்மளுடைய உடைகளில இங்க குறை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் பத்தியா, அதுதான் நியாயப்பிரமாணத்தின் வேலையாக இருக்கு என்று என்ன செய்கிறார், ஜான் கால்வின் கூறுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்றால், அந்த பாவத்தின் கொடூரத்தை நமக்கு என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. நாம் எவ்வளவு அதிகமான பாவத்திற்குள்ளாக விழுந்திருக்கிறோம் என்கிறதை இந்த நியாயப்பிரமாணம் காண்பிக்கிறதாக இருக்கிறது. அது நிமித்தமாக நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்கிறதான நிச்சயத்தை இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது, கொடுக்கிறதாக இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 3 verse 20, இப்படி இருக்க பாவத்தை அறிக்கையிடுகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், நியாயப்பிரமாணத்தின்படியாக நடக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டோடைய சமூகத்தில் போய் யாருமே என்ன செய்ய முடியாதான், சொல்லவே முடியாது. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு சின்ன காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா எங்கே போவோம், டாக்டர்கிட்ட என்ன செய்வோம், போவோம்.
நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 98.6 ஃபாரன்ஹைட் டிகிரி செல்சியஸ் என்னது நம்மளுடைய. அங்கே போனோடனே டாக்டர் என்ன செய்வான், ஒரு தெர்மாமீட்டர் என்ன செய்வான் தெர்மாமீட்டரை தந்து நமக்கு எவ்வளோ காய்ச்சல் அப்படிங்கிறத என்ன செய்வான் பார்ப்பான். அப்படி தானே, கரெக்ட் தானே? அப்போ அதில் என்ன வரும், 1 100 டிகிரி, 102 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி அப்படின்ட்டு என்ன செய்யும் வரும். ஓகே டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுவோமா? அது என்ன காண்பிக்கிறது, எனக்குள்ளாக இந்த காய்ச்சலின் தாக்கம் எவ்வளோ அதிகமாக இருக்கிறது என்கிறத என்ன செய்யுது காண்பிக்கிறது. இப்போ நன்றாக தெரியும் எனக்கு 106 டிகிரி காய்ச்சல் இருக்கு அப்படின்னா நான் என்ன நானே சுகப்படுத்தி கொள்ள முடியாது என்பதை அறிந்து நான் டாக்டர்கிட்ட என்ன செய்வேன், எனக்கு என்னத்தா மருந்து, give me medicines according to the amount of fever I am having. எனக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய். இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்றால், ஒரு மனிதன் எவ்வளோ பாவத்திற்குள்ளாக இருக்கிறான், அந்த பாவத்தின் கொடூரத்திற்குள்ளாக எவ்வளவாக இருக்கிறான் என்பதை காண்பிக்கிறதாக இருக்கிறது. அதை காண்பித்து அவனை கிறிஸ்துவுக்கு நேராக என்ன செய்கிறதா கொண்டு வருகிறதாக இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் என்கிறதான தேவ மனிதன், சீர்திருத்தவாளி, 16வது நூற்றாண்டத்தில் நாம் எல்லாரும் சீர்திருத்த சபையில், ரிஃபார்ம் சபையில் தான் என்ன செய்கிறோம், தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு கத்தோலிக்க முறைமைகளில் அநேக முறைமைகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது என்று போராடின மார்ட்டின் லூத்தராக என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. அவர் இந்த இறையல் படிப்பதற்கு முன்பதாகவே தன்னை முற்றிலுமாக இந்த ஒரு சன்னியாசியாக என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். அப்போ இந்த இறையலுக்கு முன்பதாக முதலாவது இந்த லாவை தான் என்ன செஞ்சாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை தான் முழுவதுமாக என்ன செஞ்சாரு, படைச்சாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தை படிக்கும்போது அன்னைக்கும் ஒரு முறைமை இருந்தது, இன்னைக்கும் அந்த முறைமை இருக்கு. என்ன அப்படின்னா, கத்தோலிக்கர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்களை போய் உங்களுடைய ஃபாதர்கிட்ட போய் என்ன செய்யணும், கன்ஃபெஸ் பண்ணணும், அறிக்கை செய்யணும். அப்போ அங்கே போகணும், ஒரு 2 சேர் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு திரைசீல் இருக்கும். அந்த திரைசீலில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, பாவத்தை அறிக்கையிடுவாங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் என்ன செய்வார் என்றால், போவாரா போய் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் பாவத்தை என்ன செய்வாரா, சில நேரம் பாவத்தை அறிக்கை செய்யறது இப்படியாக தான் வெளியே நேரம் என்ன செய்வார், மேலே போவாரா, மீண்டுமாக கீழே இறங்கி ஐயோ நான் இன்னொரு பாவத்தை என்ன செஞ்சுட்டேன், மறந்துட்டேன், மீண்டுமாக என்ன செய்கிறேன், அறிக்கை எடுக்கிறேன் அப்படின்ட்டு மீண்டுமாக வந்து என்ன செய்வாரா. எல்லாரும் நினைச்சாங்க மார்ட்டின் லூத்தர் கான் கேஸ் தான். மார்ட்டின் லூத்தர் என்னது எப்படி சொல்றான் அப்படின்ட்டு. இன்னொரு தரப்பினர் மக்கள் வந்து கேட்காங்க, அவனை பார்த்து கேட்காங்க, ஐயோ நீ தேவனை இவ்வளோ அதிகமாக நேசிக்கிறாயா, நீ இவ்வளோ அதிகமாக நேசித்த ஆண்டோடைய சமூகத்தில் வந்து உன் பாவத்தை அறிக்கை செய்கிறாயா என்று கேட்குறாங்களா. அப்போ அவன் சொல்றானா, நான் தேவனை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றாரா, நான் தேவனை ஏதுக்கே வெறுக்கிறா, ஐயா இந்த நியாயப்பிரமாணத்தின் பாரத்தை என்னால் சுமக்க முடியலை, I am unable to carry the burden of the law. இந்த லாவில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஃபாலோ பண்ணணும் நினைக்க என்னால் பண்ணவே முடியலை. இட் இஸ் நாட் பாசிபிள், என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்ட்டு அவன் எண்ணினதற்கு பின்பதாக தான் அவன் அறிந்து கொண்டான், நியாயப்பிரமாணம் அல்ல கிறிஸ்துவின் பிரமாணமே அவனுக்கு ரட்சிப்பை என்ன செய்கிறதா. ஹல்லேலூயா. அடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். Galatians chapter 3 verse 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்திலே நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறதா, நம்மை கிறிஸ்துவின் இடத்திலே நடத்துகிற உபாதியாக மாத்திரமே என்ன செய்கிறது. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது, உன்னால முடியாது, போ முன்னாடி போ, எங்கே போ, கிறிஸ்துவை பார்த்து போ, கிறிஸ்துவிட்ட போய் என்ன செஞ்சிரு, நீ எப்படியும் சேர்ந்துரு அப்படிங்கிற பணி மாத்திரமே, ரோல் மாத்திரமே தான் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. ஆனால் இந்த நியாய சாஸ்திரி இதை அறியாதவனாக இருந்து இந்த லாவை வச்சுட்டு இந்த நியாயப்பிரமாணத்தை வைத்து நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று தேவனிடத்தில் காண்பிக்கும்படியாக தைரியமாக வந்து இப்போ அவன் கேட்குறான் கேள்வி. லூக்கா 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் எனக்கு பிறன் யார் என்று என்ன செய்தானா கேட்டானா. ஹூ இஸ் மை நேபர், எனக்கு பிறன் யார் அப்படின்ட்டு என்ன செய்கிறார் கேட்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டுமாக நேரடியாக என்ன செய்யல, பதில சொல்லலை. அப்போதான் ஒரு ஓமை என்ன செய்கிறார், கூறுகிறவராக இருக்கிறார். எந்த ஓமை கூறுகிறவராக இருக்கிறார், அவர் பிரசித்தமாக ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், எருசலேம்ல இருந்து எரியோக்கு என்ன செய்கிறான். எரிகோன்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது, எரிகோன்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது, எதிர்கோ மறு யார் இருந்தது, யாருடைய காலத்துல,
யோசுவாவுடைய காலத்துல எரிகோ மதில் என்ன செஞ்சுச்சு? விழுந்தது. சரியா? எரிகோ மதில் விழுந்ததற்கு பின்பதாக கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷங்களுக்கு முன்பதாக நடக்கிற ஒரு நிகழ்வாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இப்போ எரிகோவில் ஒரு அருமையான ஒரு பட்டணம் என்ன செய்கிறது? பட்டணம் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கிறது. இருப்பினும் எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 மைல் தூரம். அந்த 18 மைல் தூரம் ஒரு வனாந்திர பாதையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. வனாந்திரம் அப்படின்னு சொன்னாலே வெறும் மண்ணு மாத்திரம் தான் இருக்கு. நல்ல சூரியனின் தாக்கமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. எந்த ஒரு தண்ணீர் எதுவுமே கிடையாது. 18 மைல் தூரம் என்ன செய்யணும்? போதும். அதுவும் சமவெளி என்ன செய்யுது? கிடையாது. இந்த வனாந்திரம் எப்படியாக இருக்கிறதுனா மேல கீழே என்ன செய்கிறது? போய்கொண்டே இருக்கிறமாக இருக்கிறது. இப்படி போய் கொண்டுட்டு இருக்கும்போது இந்த ஜனங்கள் எப்பொழுது இந்த எரிகோ வரும் அப்படிங்கிற ஒரு ஆவல்ல என்ன செய்வாங்க? போவாங்க. எப்படியும் அந்த எரிகோக்கு பக்கத்துல போகும்போது ஒரு நீரூற்று என்ன செய்யும்? இருக்கும். ஒரு தண்ணீர் குடிக்கிறதான ஒரு இடம் என்ன செய்யும்? இருக்கும். அதையே ஆவலாக நினைத்து மனிதர்கள் போகும்போது களைப்படைகிறவர்களாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ரொம்ப டயர்டாயிடுறாங்க. இந்த டெசர்ட்ல அப்படியே நடந்து போய் ரொம்ப டயர்டாகி கடைசியில் அங்க போய் அந்த என்ன செய்வான்? டயர்டாக இருப்பான். அவன் நம்ம அடிக்கும்படியான பலன் இல்லாதவனாக என்ன செய்வான்? காணப்படுவான். அதனால அவனை இப்போ இங்க இருந்து அவனிடத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொள்வது அல்லது அவனை அடித்து விடுவது சுலபமாக என்ன செய்யும்? இருக்கும் அப்படின்னு நினைத்துதான் கல்லர் கையில அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? அகப்படுகிறவனாக இருக்கிறான். அவனை என்ன செய்கிறாங்க? வஸ்திரத்தை எல்லாம் உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குச்சுயிராக என்ன செய்யறாங்க? விட்டு போறாங்க. எப்படி குச்சுயிராக விட்டு போறாங்க? கிட்டத்தட்ட பாதி உயிர் தான் என்ன செய்யுது? இருக்கு. கிட்டத்தட்ட உயிர் போகிற அளவுக்கு அவனை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடிச்சவர்களாக என்ன செய்யறாங்க? காணப்படுகிறாங்க. காணப்பட்டு எல்லாவற்றையும் எடுத்து என்ன செய்யறாங்க? போகிறாங்களா. அந்த சூழ்நிலையில தான் அப்பொழுது தற்செயலாக யார் வருகிறா? முதலாவது யார் வாரா? ஆசாரியர் வருகிறார். ஆசாரியர் வருகிறவனாக இருக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? அந்த வழியிலே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி என்ன செய்யறான்? கண்டு பக்கமா என்ன செய்கிறான்? விலகி போகிறான். அடுத்தது லேவியர் வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? கண்டு பக்கமா என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? 2 பேரும் பக்கமாக விலகி போகிறவர். 2 பேரும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆசாரியர் வந்து தேவனுடைய பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, பலி செலுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. லேவியர்கள் அதே பணிவிடைக்கான ஆயத்தங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேருமே நிச்சயமாக எரிகோக்கு என்ன செய்கிறாங்க? ஏதோ ஒரு பணிவிடை செய்கிறதற்கு போகிறபடினாலே அங்க ஒரு மனிதன் சாவ கிடக்க நிலைமையில இருக்கும்போது அவனை தொட்டால், அவனுக்கு உதவி செய்தால் இவர்களுக்கு என்ன உண்டாகும்? பிரமாணத்தின்படியாக தீட்டு என்ன செய்யும்? உண்டாகும். அசுத்தமாக இவர்கள் என்ன செய்வாங்க? மாறுவாங்க. ஆகவே என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க போகாதபடிக்கு பக்கமாக பார்த்து போயிட்டாங்க. அல்லது நினைச்சிருப்பாங்க இப்போதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடிச்சு போட்டிருக்கிறாங்க, நம்மளும் அங்க போயிட்டோம் அப்படின்னா மீண்டுமாக கல்லர்கள் வந்து நம்மளே அடிப்பது ஈஸியாக தான் என்ன செய்யும்? இருக்கும். அதனால கொஞ்சம் பயத்தோடு தூரமா என்ன செஞ்சுட்டாங்க? இருந்து விலகி என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு அர்ஜென்சில என்ன செஞ்சாச்சு? போயாச்சு. அப்ப அதே வழியில யார் வருகிறவனாக இருக்கிறான்? லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பின்பு சமாரியன் ஒருவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறானா? சமாரியன் ஒருவன் வேதாகமத்துல எங்கேயுமே நல்ல சமாரியன் என்று போடப்படவே இல்லை. நல்ல சமாரியன் என்று யூதர்கள் போடுவதற்கு அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க. நல்லதுக்கும் சமாரியர்களுக்கும் ரெண்டுமே ஆந்தானிம்ஸா இருக்கு, ஆப்போசிட் வேர்ட்ஸாக என்ன செய்யுது? சமாரியர்கள் என்றாலே யூதர்களுக்கு பிடிக்காதவர்களாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பொருத்தமே என்ன செய்யாது? இருக்காது. அப்போ இந்த சமாரியன் என்ன செய்கிறான்? வருகிறவனாக இருக்கிறான். அவனால் கண்டு பக்கமாக போகல, மனதுருகிறவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். மனதுருகிறவனாக இருக்கிறான். He had compassion over him. He had compassion over a person who is there half dead. அந்த மனிதன் மேல அவனுக்கு ஒரு இரக்கம் என்ன செய்கிறது? மனதுருக்கம் என்ன செய்கிறது? உண்டாகும். மனதுருக்கம் என்றால் என்ன? பார்த்து ஐயோ இப்படி ஆயிட்டே அப்படின்ட்டு வருத்தப்படுவதா? இல்லை, அப்படி கிடையாது. மனதுருக்கம் என்பது இப்படி கிடக்கான அவனுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்கிறதான எண்ணமே மனதுருக்கமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுகிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? இறங்குகிறார். ஒருவேளை ஒரு தகப்பனார் அந்த இடத்துல இருந்து போனாங்க, அவனுடைய பிள்ளையாண்டான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கடந்தா அப்படின்னா பார்த்துட்டு போயிடுவாங்களா? எந்த தகப்பனாராவது இப்படி போவாங்களா? போகவே மாட்டாங்க. உடனடியாக அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன செய்வாங்க. அதுதான் மனதுருக்கமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அவன் மனம் உருகி அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து அவனை கொண்டு போய் என்ன செய்கிறான்? கொண்டு போய் சத்திரத்தில் என்ன செய்கிறான்? விடுகிறான். விட்டுட்டு சொல்றான், எப்பா என்னென்ன செய்யணுமோ அவனுக்கு என்ன செய், என்னென்ன வேணுமோ அவனுக்கு செய். நான் என்ன செய்கிறேன்? போகிறேன், 2 காசை வைத்துக்கோ, 2 காசை வச்சுக்கோ, நான் திரும்ப வருவேன். நான் வரும்போது இன்னமும் இது இவனுக்கு ஏதாவது செலவாயிருந்தா நான் என்ன செய்கிறேன்? தாரேன். இந்த நல்ல சமாரியன் கதையில்
உண்மையிலே அங்கே விழுந்து கிடந்தவர்கள் நம்மளாக தான் என்ன செய்யணும் இருக்கணும். நம்மளும் இப்படி தான் என்ன செஞ்சோம், எரிகோவிலேருந்து எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகிறதுக்கு என்ன செஞ்சோம், பிரயாணமாக போனோம், உலகத்திற்குள்ளாக கடந்து போனோம். பாவம் வந்தது, அடிமைத்தனம் வந்தது, அறியாமை வந்தது, பலவிதமான பாவத்தின் முகங்களுக்குள்ளாக பாதிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் சிதைக்கப்பட்டவர்களாக என்ன செஞ்சோம், கடந்தோம். நிறைய பேர் நம்மை பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுட்டாங்க, பக்கமாகவே என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். வந்து என் மகனே என் மகளே என்று நம்மளை என்ன செய்தார், அரவணைத்து கொண்டு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே முடித்தார். அல்லேலூயா. சிலுவையில நமக்காக ரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் அவர் எல்லா கிரயத்தையும் நமக்காக என்ன செய்தார், கொடுத்துட்டார். கொடுத்து மீட்டார். இந்த ஒரு சமாரியனுடைய செயல் எப்படியாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறாக செய்திருப்பாரோ அதே போல ஒரு செயலை என்ன செய்கிறவனாக இருக்கிறான், செய்கிறவனாக என்னப்படுகிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். இதெல்லாம் நடந்துட்டு இப்போதான் இந்த நியாயசாஸ்திரின் இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிறாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக என்ன செய்தான், இருந்தான். Did your law help in order to transform a person? உன்னுடைய நியாயப்பிரமாணமானது ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக, அவனை மாற்றும்படியாக, அவனை தூக்கி எழுப்பும்படியாக உதவினதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்து எவன் இவனுக்கு பிறன் என்று என்ன செய்கிறான் கேட்கிறான். ஆன்சர் ரொம்ப சிம்பிளான ஆன்சர். என்ன ஆன்சர்? யாரு இரக்கம் செய்தானோ அவனே என்ன செய்கிறவனாக இருக்கிறான். யார் இரக்கம் செய்கிறவனாக இருக்கிறானோ அவனே யாராக இருக்கிறானா, பிறனாக இருக்கிறான். இரக்கம் செய்தவன் சமாரியன் என்கிறதற்கு கூட அவனால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு நியாயப்பிரமாணத்தின் கட்டுக்குள்ளாக என்ன செய்தவனாக இருந்தான், காணப்பட்டவனாக இருந்தான். புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக வரும்போது, புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வரும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் தேவன் 2 விதமாக தான் என்ன செய்கிறவராக இருக்கிறார், பிரிக்கிறவராக இருக்கிறார். 2 விதமாக தான் கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். முதலாவது என்ன பிரிவினை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு அங்கீகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு தேவன் என்ன அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகள். அடுத்த அங்கீகாரம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள், who are not the children of God. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது எப்படியாக நாம் பிள்ளைகளாக மாறுகிறோம்? நம்ம பிறந்ததுலேருந்து யாரும் கிறிஸ்தவங்களா என்ன செய்யலை, பிறக்கலை. நம்ம பிறந்ததுலேருந்து எல்லாருமே என்ன செய்கிறோம், பாவியாக தான் இருக்கிறோம். என்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே நம்மளுடைய பாவங்களை போக்குறதற்கு வல்லவராக இருக்கிறார் என்கிறதை அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்னைக்கே நமக்கு என்ன உண்டாகிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன செய்கிறாரா, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம்? சரி, பிள்ளைகள் என்கிற அதிகாரம். இந்த பிதாவுக்கு ஒரே ஒரு குமாரன் தான். அது யாரு? அது இயேசு கிறிஸ்து. இந்த ஒரே ஒரு குமாரன் செய்த செயல் நிமித்தமாக இப்போ நமக்கு அவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரா. யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிள்ளைகளாக என்ன செய்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் யார் தகப்பனாக இருக்கிறார்? பிதாவானவர் யாராக இருக்கிறாரு? தகப்பனாக இருக்கிறாரு. அப்போ நம்மளாம் யாராக இருக்கிறோம்? நம்மளாம் யாராக இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். ஓகே, நமக்கான உறவு என்ன? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குரிய உறவு என்ன? நம்ம யாராக இருக்கிறோம்? We are brothers and sisters in Christ. We enjoy a brotherhood. ஏன்? நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பிதாவானவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த ஒரே ஒரு பிதாவுக்குரிய பிள்ளைகளாக நாம் என்ன செய்கிறோம், காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பகுதியிலே அதே பிதா தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறார். அதே பிதா தான் எல்லாரையும் பூமியில சிருஷ்டித்திருக்கிறவராக இருக்கிறார். The entire humankind is under his control. The creation of entire humankind falls under his own control. அப்போ இன்னும் யாரெல்லாம் கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள்தான் நமக்கு பிறராக என்ன செய்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We enjoy a brotherhood and a sisterhood relationship, but those who are not into this relationship, யாருக்கு இந்த பிதாவானவர்
யாருக்கு இந்த பிதாவானவர் ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை பிதா என்று கூப்பிடுறதற்கான அதிகாரம் பெறலையோ அவர்கள் எல்லாரும் தான் நமக்கு யாராக மாறுகிறாங்க? They become our neighbors. They become our neighbors. அப்போ one, there is a brotherhood. ரெண்டாவது, there is a neighborhood. brotherhoodல தான் ஆண்டவர் என்ன நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது, பவுல் அடியாருடைய எல்லா நிருபங்களை வாசிக்கும் போது, இந்த brotherhoodல எந்த ஒரு பிரிவினைகளும் கிடையாது. brotherhood sisterhoodல எந்த ஒரு பிரிவினைகளும் கிடையாது. ஆண் என்னும் இல்லை, பெண் என்னும் இல்லை, யூதன் என்னும் இல்லை, கிரேக்கன் என்னும் இல்லை, நம்மளுடைய கல்வி இல்லை, நம்மளுடைய படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, எதுவுமே என்னதில்லை இல்லை. ஏன்னா எல்லாருமே யாராக இருக்கிறோம்? இந்த பிதாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போகும்போது அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, இன்னும் பலவித பிரிவினைகள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஜாதி பிரிவினைகள் இருக்கிறது, மத பிரிவினைகள் இருக்கிறது, இன பிரிவினைகள் இருக்கிறது, மொழி பிரிவினைகள் இருக்கிறது, கல்வி பிரிவினைகள் இருக்கிறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிறதான பிரிவினைகள் இருக்கிறது, பணக்காரன் ஏழை என்கிறதான பிரிவினைகள் இருக்கிறது. இந்த எல்லா பிரிவினைகள் எங்கே இருக்கிறது? அவர்கள் எல்லாரும் நமக்கு யாராக மாறுகிறாங்க? நமக்கு யாராக மாறுகிறாங்க? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ உன் பிரமாணத்தை வைத்து உன்னை போல் உன் பிறனை என்ன செய்? நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியுமா? நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சகோதரர்கள் சகோதரிகளையே நேசித்து அவர்களையே பிறனாக்கி அவர்களுக்கே நன்மை செய்து அதையே நாம் என்ன செய்கிறோம்? உன்னை போல் பிறனை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் அந்த நேசிப்பை, அந்த அன்பை என்ன செய்யலை, சொல்லலை. தேவன் சொல்கிற காரியம் என்னவென்றால், இன்னமும் தேவனை அறியாதவர்களை நீ நேசி, நீ ஆதரி, மனதுருகி அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யும் போதே தேவனுடைய பிரமாணம் என்ன செய்கிறது? தேவனுடைய பிரமாணம் என்ன செய்கிறது? அந்த பாக்கியத்தை தான் தேவனுடைய சமூகத்தில் பெரும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். So who is my neighbor? Whoever is not a child of God is my. ஒரு இந்தியன் ஆத்தர் இப்படியாக சொல்வார். என்ன சொல்வார் என்றால், பிறனை கண்டுபிடிப்பது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் மிகவும் சுலபமாக இருக்கிறதா? மிகவும் சுலபமா? எப்படி அப்படின்னா, நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் நிறைய மங்களகரமான நிகழ்வுகள் என்ன செய்யும்? நடக்கும். என்னென்ன நடக்கும்? கல்யாண வீடு, நிச்சயதார்த்த வீடு, கிரக பிரவேசம், இப்படிப்பட்டதான பலவிதமான நிகழ்வு என்ன செய்யும்? நடக்கும். அந்த எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? மொய் வைக்கிறது. என்ன வைக்கிறது? மொய் வைக்கிறது. சரியா? நீ ஒருவனுக்கு மொய் வை, அவன் உனக்கு மறுபடியும் மொய் வைக்கல அப்படின்னா அவன் பிறனா இருக்கான். புரிஞ்சா? நீ என்ன செய்? ஒருவனுக்கு மொய் வை, அவன் உனக்கு மீண்டுமாக வைக்கல அப்படின்னா அவன் யாராயிருவான்? அப்படிதானே? தெரியாத யாருக்கோ இப்போ நம்ம போய் வைக்கும்போது அவன் நமக்கு தருவானா, செய்வானா இல்லையா? செய்ய இட்ஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை அ நேபர் இன் இந்தியா அட்லீஸ்ட் அப்படின்ட்டு என்ன செய்வாரா? சொல்வார். நம்ம எதுக்கு மொய்ய வைப்போம்? நம்ம செஞ்சா அவங்க என்ன செய்வாங்க? நம்ம செஞ்சா அவங்க என்ன செய்வாங்க? இது எந்த கணக்கு? இது எந்த கணக்கு? இது சகோதரத்துவ கணக்கு. ஆனா அயலலத்தா அல்லது பிறன் என்கிறதான கணக்குல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்க திரும்பி என்ன செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த திராணி என்ன செய்யாது? இருக்காது. அவர்கள் தான் நம்மளுடைய பிறனாக இருக்கிறார்கள். அவர்களை தான் நேசிக்கும்படியாக, அவர்களை தான் நம்மை போல நேசிக்கும்படியாக தேவன் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கூறுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. நமக்கு, நம்மளுடைய குடும்பங்களுக்கு, திருச்சபைக்கு தொடர்ந்து தேவனை அறியாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்மளுடைய பிறனாக இருக்கிறபடினாலே அவர்களுக்காக பாரப்பட்டு தொடர்ந்து நம்மளால் முடிந்த நன்மைகளை அவர்களுக்கு செய்வோம். தொடர்ந்து தேவன் அதற்கான பலனை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. தேவன் தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.